உங்களுக்கு மார்னிங் வந்து பேங்க் நிஃப்டியோ ஃபஸ்ட்டு காலையில் நல்லா பாசிட்டிவ் போயிட்டு ஒரு 15 மினிட் சார்ட்டில் 50 SMAவை டச் பண்ணிவிட்டு கீழே வரும் அப்படின்னு சொன்னேன். அப்போ மார்னிங்கில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குன்னேன். ஸோ அதே மாதிரி போச்சு. ஆனால் அதோட நெகட்டிவ் வந்து 20 SMAவை டச் பண்ணிட்டே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் இதுக்கப்புறம் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ கன்சால்டேஷனாக போகுது. நிஃப்டி இப்போது இன்ஃபோசிஸ் வந்து அது பாசிட்டிவாக போகிற மாதிரி தான் தெரியுது. ரிலையன்ஸு கொஞ்சம் ஆல்ரெடி வந்து டவுனில் தான் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் நேரம் பாசிட்டிவாக போகலாம் மத்தியானத்துக்கு அப்புறம். ஏன்னா இன்ஃபோசிஸ் வந்து பாசிட்டிவ் பேட்டர்ன் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் மேலே போனால் போகும். ரிலையன்ஸில் 20 SMA தாண்டிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நிஃப்டி மத்தியானத்துக்கு அப்புறம் மேலே போகும். இது ஒன்று என்னோடய சஜஷன், என்னோடய ஐடியா. ஜஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை, கொஞ்சம் நாலேஜ் ஷேரிங் தான். பாய்.